வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் எப்போ ஒரு உயர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அதாவது வேலைக்கு போகிறவங்க அதில் எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும். தொழில் பண்ணுறவங்க அந்த தொழிலில் எனக்கு முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு படிப்பில் கண்டிப்பாக முன்னேற்றம், நல்லா ஒரு சரியாக படிப்பு வரலை, இல்லை படிக்கிறேன் எனக்கு அதில் முன்னேற்றமே இல்லை, படிக்க முடியல அப்படிங்கிறவங்கலாம் இந்த 13வது நட்சத்திரத்தை இயக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா நாம் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 13வதாக வரக்கூடிய நட்சத்திரம் அந்த வேலையை நம்மளுக்கு செய்யும். சரிங்களா? அப்போது இந்த 13வது நம்பரை எப்படி இயக்குறது? அந்த 13வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று நமக்கு தசாபுத்தி நடத்தினாலோ இல்லை அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குனாலோ கண்டிப்பாக அதில் உள்ள பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி இயக்குறது? அந்த நட்சத்திரத்தில் நம்ம கோயிலுக்கு போகிறது, இல்லை அந்த நட்சத்திர நாளில் கோவிலுக்கு போகிறது, இல்லை அந்த நட்சத்திரத்துக்குரிய உணவுகளை சாப்பிட்றது, இல்லை தானம் கொடுக்கறது, அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்குரிய ட்ரெஸ்ஸு கலரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக எந்த செலவுமே இல்லாமல் அந்த 13வது நட்சத்திரத்தை எண்களாலையும் இயக்க முடியும். சரிங்களா? அப்போது அந்த எண்களை இயக்கி தான் நம்ம நம்மளுக்கு தேவையான உயர்வை நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம ராஜநிலையில் சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 13வது நட்சத்திரத்தை இயக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது அதற்குரிய எண்களை நம்ம பார்த்துடலாமா? ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்களுக்கு எந்த எண்களை பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் உயர்வுங்கிறது வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நம்பர் 92. சரிங்களா? மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க எழுத வேண்டிய நம்பர் இல்லை பயன்படுத்த வேண்டிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 92. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 99. பூரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நம்பர் 99. உத்திரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 85. உத்திரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 85 நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உயர்வு அப்படிங்கிறது உண்டு.